friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கேசரி, கோதுமை ரவா கேசரி. ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. நல்ல கோதுமை ரவையில் ஜாகரி வெல்லம் சேர்த்து செய்கிறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். குயிக்காக ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீக்கெண்ட்ஸ்லேயும் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லேயும் ஃபெஸ்டிவல் சமயங்கள்லேயும் குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த கோதுமை ரவை கேசரி செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குங்க. அது ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமும் கேசரி சாப்பிடும் போதும் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் செய்ய முடியும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேசரி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையாக வறுத்தெடுத்துக்கலாம். நெய் உருகிருச்சு. இப்போ 10-12 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக செவந்து வந்தோன்னே எடுத்துருங்க. அடுத்தது நல்லா சூடாக இருக்கிற நெய்யில் திராட்சை சேர்த்து விட்டுடலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூடான நெய்யில் சேர்த்துனங்காட்டிக்கு டக்குன்னு பொரிஞ்சு உப்பி வந்துருச்சு. அவ்வளோதான், திராட்சை எடுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சை வறுத்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கடாயில் நெய் இருக்குது. அதே நெய்யில் நம்ம இப்போ ரவை சேர்த்து வறுத்துடலாம். இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் இருக்குங்க. இந்த ரவை இந்த நெய்யில் நல்லா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுறணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக வறுத்து விடுங்க. நெய்யில் இந்த கோதுமை ரவை வறுபடுற வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ ரவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ரவை அளந்தமோ அதே கப் அளவில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். மூணு கப்பு தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறணும். ரவை நல்லா வெந்து வரணும். நல்லா ரவை கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். பாருங்கள், நல்லா ஒரு 4-5 நிமிஷத்தில் ரவை ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது சர்க்கரையோடு பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடி. ஸோ அதனால் ஒயிட் கலராக இருக்குது. ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு 3-4 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா கம்ப்ளீட்டாக ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்தா ரவை வேகாமல் போயிடும். ஸோ நல்லா ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்கணும். ரவை பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். வெல்லம் அளவு 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெல்லம் ஜாகரியை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடாக்கி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடிச்செடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா மண் தூசு இல்லாமல் க்ளீனாக நம்ம சேர்த்துக்கலாம். பாகெல்லாம் ஒன்றும் காய்ச்ச வேண்டாம், ஜஸ்ட் கரைச்சி வடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிச்சுக்கலாம். வெள்ளைக்கரைசல் ரெடி. இப்போ வெந்து ரெடியாக இருக்கிற இந்த ரவையில் இந்த வெள்ளக்கரைசலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். நல்லா இந்த வெல்லம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இனிப்பு சேர்ந்து நல்லா கொதித்து அதுக்கப்புறம் அது திக்காய் வரணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும்.
நல்ல இனிப்பு சேர்ந்து நல்லா திக்காகி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அப்படியே இருக்கட்டும். அந்த கடாயோட சூட்லேயே மறுபடியும் நல்லா வெந்து ஓரளவுக்கு திக்காயிரும். பாருங்கள், கடாயோட சூட்லேயே ஒரு 2-3 நிமிஷம் விட்டதில் கேசரி நல்லா திக்காயிருச்சு. கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப ட்ரை ஆகாமல் கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும் போதும் பரிமாறும் போதும் அந்த கரெக்டான பக்குவம் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை ரவா கேசரி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இது. நம்ம ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல கோதுமை ரவையும் வெல்லம் ஜாகரியும் சேர்த்து செய்கிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.